வடசென்னையில் சிறந்த குத்துச்சண்டை வீரராக வலம் வருகிறார் பெஞ்சமின். தனது ஏரியாவில் உள்ள சிறுவர்களை சிறந்த விளையாட்டு வீரர்களாக மாற்ற வேண்டும் என அவர் ஆசைப்பட, அதற்கு நேர்மாறாக அவரது தம்பி ஜோசப் கிருபாவுடன் சேர்ந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்கும் தொழிலை நடத்தி வருகிறார். இதனை பெஞ்சமின் கண்டிக்க ஜோசப்பும் கிருபாவும் சேர்ந்து அவரை கொன்றுவிடுகின்றனர். இதில் ஜோசப்பை பகடக்காயாக பயன்படுத்தி கிருபா பெரிய அரசியல்வாதியாகிறார். தன்னை ஏமாற்றிய கிருபாவை கொலை செய்ய முடிவெடுக்கும் ஜோசப் நேரடியாக களத்தில் இறங்காமல் ஃபுட்பால் பிளேயராக வேண்டும் என கனவோடு சுற்றித் திரியும் செல்வத்தை தூண்டிவிட்டு அதன் மூலம் காரியம் சாதிக்க பார்க்கிறார். இறுதியில் ஜோசப்பின் திட்டம் பலித்ததா, கிருபா கொல்லப்பட்டாரா, செல்வத்தின் எதிர்காலம் என்னவானது என்பதே ஃபைட் கிளப் படத்தின் திரைக்கதை. 1999ஆம் ஆண்டு வெளியான டேவிட் ஃபின்சரின் கல்ட் கிளாசிக் என கொண்டாடப்படும் ஃபைட் கிளப் படத்தின் டைட்டிலை தமிழுக்கு பயன்படுத்தி இருப்பதன் மூலம் படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அந்த எதிர்பார்ப்புகளை படத்தின் அட்டகாசமான மேக்கிங் பூர்த்தி செய்கிறது. இளையராஜாவின் என்ஜோடி மஞ்சக்குருவி பாடலை அத்தனை அழகாக ரீமேக் செய்தது தொடங்கி விறுவிறுப்பான காட்சிகளுக்கு வித்தியாசமான பின்னணி இசை அமைத்தது வரை படம் முழுவதும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா. திரையரங்கின் இருட்டறையில் ப்ரொஜெக்டர் ஓடிக்கொண்டிருக்க அதனை இடைமறித்து செல்லும் இடம், ஆங்காங்கே வரும் ஷில் அவுட் ஷாட், தளபதி படம் ஓடும் திரையரங்கில் வரும் சண்டை காட்சி, கிளைமேக்ஸ் டேனிங் ஷாட், ஆட்டோவிலிருந்து 4 பேர் இறங்கும்பொழுது வைக்கப்படும் டாப் ஆங்கிள் ஷாட், அடித்து பிடித்து ஓடிக்கொண்டிருக்க அதே வேகத்தில் நகரும் கேமரா, தெருவிளக்கு ஒளியில் நடக்கும் சண்டை காட்சி என ஒளிப்பதிவில் மிரட்டியிருக்கிறார் லியோன் பிரிட்டோ. முன்னுக்கு பின்னான காட்சிகளை நான் லீனியரில் நேர்த்தியாக கோர்த்தது. ஆங்காங்க வரும் ஷார்ட் கட்ஸ், 2 பேர் கொல்லப்படும் இறுதி காட்சியை நேரத்தை கடத்தாமல் பேரலல் எடிட்டிங் மூலம் ஒன்றாக்கியது என படத்திற்கு மற்றொரு தூணாக நிற்கிறார் எடிட்டர் கிருபாகரன். படத்தின் தொடக்கம் ஒரு ராவான கேங்ஸ்டர் கதைக்களத்தை உறுதி செய்கிறது. ஆனால் கேங்ஸ்டர் கதை என்பது வெறுமனே அடித்தடி பழிவாங்கல் என சுருங்குவது சுவாரஸ்யத்தை கூட்டவில்லை. முதல் பாதி முழுவதும் கதை எதை நோக்கி பயணிக்கிறது, அதற்கான நோக்கம் என்ன என்பதில் தெளிவில்லாமல் இருக்கு. இடையில் வரும் காதல் காட்சிகள் தேவையில்லாத செலவு. இயக்குனர் அப்பாஸ் ரஹ்மத்தின் இன்டர்வல் பிளாக் 2ஆம் பாதியின் மீதான நம்பிக்கை கொடுக்கிறது. எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு 2ஆம் பாதி முழுக்க சண்டை மீண்டும் சண்டை, இடையில் கொஞ்சம் ரெஸ்ட் என வெறும் சண்டை காட்சியாகவே செல்கிறது. காரணமில்லாத சண்டை காட்சிகள் அலுப்பை தருகிறது. கிருபாகரன் கதாபாத்திரன் வில்லன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவரின் வில்லத்தனம் எங்கும் வெளிப்படவில்லை. ஜோசப் கதாபாத்திரத்தை வில்லனாக எடுத்துக்கொண்டாலும் அதற்கான காட்சிகள் அவர் மீது கோபத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக தன் அண்ணனை கொன்றவரை பழிவாங்கும் நியாயத்தை வெளிப்படுத்துகிறது. இறுதியில் மட்டும் அவரை வில்லனாக சித்தரிக்கும் முயற்சி கை கொடுக்கிறது. 2 கொலைகளை செய்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல அசால்ட்டாக ஃபுட்பால் கோச்சாக தலை நிமிர்ந்து பயிற்சியை தொடங்குவதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். வடசென்னை மக்கள் மீதான பார்வையை மாற்ற போராடி கொண்டிருக்கும் வேளையில் போதைப் பொருட்கள் புழக்கம், ரவுடிசம், கொலை என ஸ்டீரியோ டைப்பை வலுப்படுத்துவது, இதனை சமன் செய்ய மறுபுறம் பெயரளவில் பலவீனமான ஃபுட்பால் காட்சிகளை அமைத்திருப்பது புதிய இயக்குநர்களும் இதையே தொடர வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. பள்ளி கல்லூரி மாணவன் கதாபாத்திரத்தில் பக்காவாக பொருந்தி போகிறார் விஜயகுமார். தனது கம்பீரமான குரலால் ஆக்ரோஷமான இளைஞராக சண்டை காட்சிகளில் நடிப்பில் ஸ்கோர் செய்கிறார். கிருபாவாக வரும் சங்கர் தாஸ், ஜோசப், அவினாஷ், சரவணவேல் கதாபாத்திரத்திற்கு தேவையான நடிப்பை கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலும் புதுமுகங்கள் என்றாலும் கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிப்பை வெளிப்படுத்தியது படத்திற்கு பலம். மொத்தமாக அட்டகாசமான பேக்கிங்கில் ஈர்க்கும் திரை அனுபவத்தை கொடுக்கும் படம், அழுத்தமில்லாத திரைக்கதையால் சண்டையை மட்டுமே ரிப்பீட் மோடில் பார்க்கும் உணர்வை கொடுக்கிறது.